வழக்கு விசாரணைக்காக மாணவர் அமுதனை நேற்று முன்தினம் கோவை செட்டிப்பாளையம் போலீசார் அவர்கள் காவல் நிலையத்திற்கு கஞ்சா விற்பனை என் பையன் சொன்னதுனால தான் இது இவங்க என் பையனை தூக்கிட்டு போயிட்டு அடித்து கொண்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் இந்துஸ்தான் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஏற்பட்ட ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து ஒரு சின்ன அறிக்கையை நான் கீழ்கண்டவாறு தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு காரணம் யாரு சார்? அந்த நிர்வாகம் தான் சார். நீ தைரியமா சொல்லு, நாங்க ரகசியமா வச்சுக்கிறோம்னு சொன்னத இந்த பசங்களுக்கு எப்படி சார் தெரியும்? காவல்துறை ஏன் இவ்வளவு அலட்சியமாக நடந்துக்கிறதுன்னு இந்த அரசு ஒரு விளக்கம் கொடுக்கணும். மாணவர் அமுதனுடைய கொலைக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்க வேண்டும். மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக 2 கோஷ்டியோட சண்டைன்னு எப்படி சொல்றாரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர்? 20 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க சார். ஒரு பையனை 20 பேர் சேர்ந்து அடிச்சது எப்படி 2 கோஷ்டியோட சண்டையாகும்? இங்க சொல்லுங்க. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்றும் சந்திக்கிற ஊடகவியலாளர் திரு சத்யா அவர்கள். வணக்கம் துரன். குறிப்பா இன்னைக்கு சட்டசபையை பார்த்திருப்பீங்க. யார் எதிர்பார்க்காத வண்ணம் உதயநிதி அவர்கள் ஒரு பிரச்சனையை முன்னெடுத்து வைத்திருக்கிறார். அது சாதாரணமா யாரும் கடந்து போக முடியாது. நிச்சயமாக கோவையில் ஒரு இளைஞர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் 20 பேர் கொண்ட கும்பலால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு பின்னணி காரணமாக கஞ்சா விற்ற விஷயம் தான் வெளியே வந்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு ராஜ்மோகன் அதை குறித்து சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இது ஒரு கோஷ்டி பூசல் மாதிரி ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அது இன்னைக்கு பேசும்போது மாதிரி இருக்கு. முதற்கட்டமா இதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, எப்படின்னா இஷ்யூ சட்டமன்றத்துல ஒரு தனி கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு உதயநிதி அவர்கள் கொண்டு போயிருக்காரு. அது வாட்சதுலயே அதான் எதையுமே ஆளுங்கட்சி தரப்புல ஏதாவது வாட்சாலே 30 செகண்ட்லயே குறுக்கீடு பண்ற மாதிரி சபாநாயகர் பண்றாரு. எந்த கல்லும் முழுசா எதையுமே படிக்க முடியாத சூழ்நிலை. ஆளுங்கட்சி நல்லா பேச விடுறாரு. அந்த மாதிரி சூழ்நிலையில திங்கக்கிழமை பேசிக்கலாம், திங்கக்கிழமை அதை நம்ம டீட்டெயிலா பேசலாம் அப்படின்னு சொல்றாரு சபாநாயகர். உடனே ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இதுக்கு அவரு ஏஞ்சி பதில் சொல்றாருன்னு தெரியல. அது உயர்கல்வி அமைச்சர் சொன்னா கூட அது ஒரு நியாயம் இருக்குது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எதிர்த்து காலேஜ் உயர்கல்வித்துறைக்கு சேர்த்து பதில் சொல்றாப்புல. ஒரு குயிக் நோட் நான் சொல்லிக்கிறேன். என்னன்னா, அது இரு குழுவினருக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனை. அது கோஷ்டி தகராறு அப்படின்னு சொல்லும் போதே அங்க பெரிய சலசலப்பு ஆயிடுது. பிரச்சனையா கூச்சல் குழப்பம் ஏற்படுது. ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக அந்த கூச்சல் குழப்பம் ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா, அங்கதான் ஒண்ணு கவனிக்கணும். இவங்க இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகளை நாங்க நேரலை பண்றோம்னு மாறு தட்டிக்கிறாங்கல்ல. கரெக்டா இந்த கூச்சல் குழப்பம் வரும்பொழுது ராஜ்மோகன் பேசுறாரு, இந்த சைடு உதயநிதி பேசுறாரு. கூச்சல் குழப்பம் வருது 2 சைடுமே. அப்படியே கட் பண்ணி கொண்டு போய் சபாநாயகருக்கு வச்சிடுறாங்க. சபாநாயகர் எந்திரிச்சு 2 சைடும் அசமடக்கிறாரு. 2 பேரும் 2 சைட்லயும் யாரு எந்திரிச்சாங்க, யாரு கூச்சல் குழப்பமிட்டார்கள், யாரு குரல் கொடுத்தாங்கன்னு எந்த பதிவுமே இல்லை. நேரடியா அது எல்லாமே சபாநாயகரோட பேஸுக்கு போயிடுது. இதுதான் இவங்க காட்டுற வெளிப்படைத்தன்மை. ஒண்ணு ஓவராலா வச்சு யார் எத்தனை பேர் குரல் கொடுக்குறாங்க, எதுக்காக குரல் கொடுக்குறாங்கிறது தெரியணும். அதுதான் வெளிப்படைத்தன்மை. இவங்க கூச்சல் குழப்பம் விட்டவங்க நேரா சபாநாயகருக்கு பேச போயிட்டு அங்க விட்டு கேமரா விட்டு தாண்டவே இல்லை. அதுதான் அவங்க காமிக்கிறாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, இந்த மாதிரி சொல்றாரு அமைச்சர் இல்ல இது இரு அப்ப குழுக்களுக்கு இடையே இந்த கோஷ்டி மோதல் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாரு. இது எப்படி இது அவர் சொல்றாருன்னு தெரியல. ஏன்னா அந்த கொலை செய்யப்பட்ட அந்த மாணவனுடைய தந்தை ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் பயங்கரமான ஒரு பேட்டி. இப்பதான் செல்போன் காலம் வந்ததுனால பையனோட அந்த அப்டேட்டை ரொம்ப அப்டேட் பண்ணியிருக்கான் அப்பாவுக்கு. அவர் ஒவ்வொரு நிகழ்வையும் அப்டேட் பண்ணியிருக்கான். அவர் ரொம்ப டீட்டெயிலா சொல்றாரு. கடைசியா என் பையனை கூப்பிட்டு இந்த கஞ்சா மேட்ரு விஷயமா விசாரிச்சிருக்கிறாங்க, பசங்க யூஸ் பண்ண விஷயமா விசாரிச்சிருக்கிறாங்க. அதுக்கு போயிட்டு என் பையன் அப்புறம் அவரே சொல்றாரு, அப்ரூவலா மாறி சில உண்மைகளை சொல்லிட்டான். அவன் சொல்லிட்டு 2வது நாள் இந்த மாதிரி நடக்குது. அப்ப எனக்கு அது மட்டும் இல்லாம அந்த பையன் அந்த கொலை செய்யப்பட்ட பையனோட கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்கிறான். அவனும் அந்த பையன் தான் சேர்ந்து போயிருக்கிறாங்க. அந்த 20 பேர் கொண்ட கும்பல் அவனுக்கு போன் பண்ணி வர வச்சிருக்குது.
இவ்வளவு சொல்றாரு. வர வச்சு ஒரு இடத்துல என்ன அடிச்சிருக்கிறாங்க, அந்த கூட வந்த பையன் ஓடி போயிட்டான், கொலை செய்யப்பட்ட பையன் மாட்டிக்கிட்டான், அடிச்சவன் துவம்சம் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. இவ்வளவு டீட்டெயில் சொல்றாரு. அப்ப என்ன அவர் என்ன அப்பா என்ன சொல்றாருன்னா, இந்த கஞ்சா டீட்டெயில் வாங்கினதை வந்து போலீஸ் எங்கேயோ வந்து வெளில சொல்லிட்டாங்க போல இருக்கு, சம்பந்தப்பட்ட அந்த கும்பல் பையனை நெருக்கி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அது வந்து பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு அப்படிங்கறதுதான் விஷயமா வந்திருக்கே ஒழிய, இது டைரக்டா வெறும் இது ரேகிங் பண்ணது, சும்மா ஹராஸ் பண்ணதுல வரல. இது வந்து இதுக்கு பின்னாடி பெரிய மாஃபியா இருக்குது. அதை வந்து முந்திரிக்கோட்டையாட்டம் வந்துகிட்டு இல்ல இல்ல பாருங்க அப்படின்னு அமைச்சர் வந்து இது வேறு திசைக்கு திசை திருப்புறதாக தான் நமக்கு தோணுது. ஏன்னா முதல் தகவல் வந்து வந்ததுமே வந்து இப்படி ஒரு தவறானது, ஏன்னா 2 ஆங்கிள் இருக்குது. அப்பா சொல்றாரு, அப்பா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவரு பையன்கிட்ட அப்டேட் வாங்கியிருக்காரு, வாங்கிட்டு அவர் சொல்றாரு. இப்படி ஒரு பிரச்சனை சம்பந்தப்பட்டிருக்கும் போது இதுல அது முழுக்க மறைச்சிட்டு இது வந்து சாதாரண விஷயம் தான் அமைச்சர் சொல்றதுல வந்து நமக்கு சந்தேகம் இருக்குது, சந்தேகம் எழுது. எதையும் மறக்க நினைக்கிறாரோ, ஆட்சி மேல வந்து இந்த பூச்சி வந்துடக்கூடாது நினைக்கிறாரோ சந்தேகம் நமக்கு வருது. ஆனா இதுல இன்னொரு விஷயம் அவர் அப்பா இன்னொரு தெளிவு சொல்றாரு, கஞ்சா அதாவது எங்களை பையனை கூப்பிட்டு தனியா வாக்குமூலம் வாங்கிக்கிட்டாங்க, அதை வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சொல்லி இருந்து இதை காட்டி கொடுத்தது கிட்டத்தட்ட போலீஸுங்கிற துணியில தான் அவர் சொல்ல வர்றாரு. அப்ப போலீஸ் ஒரு பக்கம் இவருடைய வாக்குமூலம் வாங்கிட்டு சம்பந்தப்பட்ட அந்த குண்டர்கள்ட்ட வந்து காட்டி கொடுத்தாங்கிற மாதிரி செய்தி வெளிவருகிறது. அப்ப இதை வந்து எப்படி சேர்த்து புரிஞ்சுது? இல்ல அதான் இப்ப இந்த மாதிரியான விசாரணையில கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது மேக்சிமம் அவங்க விசாரிச்சது கூட வெளியில தெரியாம தான் வச்சுக்குவாங்க, தகவல் வச்சுக்குவாங்க. முக்கியமா இந்த மாதிரி அப்ரூவரா மாறினவங்களுக்கு அல்லது இந்த மாதிரி விசாரணைக்கு சாட்சியம் கொடுக்க வர்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது போலீஸோட கடமை. ஏன்னா சாட்சி கலைஞ்சிடக்கூடாது, வந்து எந்தவித அசம்பாதம் ஏற்பட்டக்கூடாதுங்கிறது தான் ஒரு அரசு தரப்போட நியாயமா இருக்க முடியும். ஆனால் இந்த பையனை விசாரிச்சுட்டு ரொம்ப சென்சிட்டிவ் மேட்டர் இது. கஞ்சா இப்போ இருக்கிறதுலயே எனக்கு தெரிஞ்சு இருக்கிறது ரொம்ப சென்சிட்டிவ் மேட்டர் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மணல் மாஃபியாவும் கஞ்சா மாஃபியாவும் தான். 2 பேர்ட்டையும் நீங்க மாட்டினீங்கன்னா உங்களை கொலை செய்யாம விடவே மாட்டாங்க. நீங்க இதுக்குள்ள போயிட்டாலே உங்களை அவ்வளவுதான். நீங்க வந்து அந்த அந்த வியாபாரத்துக்குள்ள போய் யாராவது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி யாராவது தெரிஞ்சதுன்னா ஸ்டோரியை முடிச்சிருவாங்க. அப்படிதான் இது வரைக்கும் நியூஸ் நம்மளுக்கு சின்ன இடத்துல டிஸ்டர்ப் பண்ணாலே உங்களை ஸ்டோரியை முடிச்சிருவாங்க. நீங்க சிறு லெவல்ல வியாபாரத்தை டிஸ்டர்ப் பண்ணீங்கனாலே நீங்க கொலை செய்யப்படுவீர்கள். அப்படிதான் இது வரைக்கும் எல்லாமே இருந்திருக்குது. எல்லா கொலையுமே அப்படிதான் நடந்திருக்குது. அதே மாதிரியான ஒரு கேஸ் தான் இந்த கேஸ். கஞ்சா வியாபாரத்துல நேத்து கூட ஒரு கொலை நடந்திருக்குது. டீலிங்ல வந்து ஒரு பையன் வந்து ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிட்டான்னு அவங்க வீட்டுல பெட்ரோல் பாம்பு குண்டு அடிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு அரெஸ்ட் நடந்தது. இப்படி இது வந்து சென்சிட்டிவ் மேட்ரு. இந்த மேட்டரை எப்படி வந்து போலீஸ் விசாரிச்சுட்டு ரொம்ப இன்சென்சிட்டிவா எப்படி அவனை அனுப்பிச்சாங்க, எப்படி அந்த பையன் கொலை செய்யப்பட்டான், எப்படி இந்த தகவல் வெளில போணுச்சு முதல்ல அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியமா தான் இருக்குது. அவங்க அப்பா சொல்றது ஒரு வகையில் நியாயமா இருக்குது. அவங்க அப்பா சைடு சொல்றது வந்து அந்த சைட்லயும் பார்க்கணும். ஒருவேளை போலீஸ்ல இருந்து யாராவது கசிய விட்டு கஞ்சா வியாபாரிகளுக்கு ஏதாவது இங்கிருந்து தகவல் போச்சா, அவனுக்கு ஏதாவது டென்ஷன் ஆகி எதுவும் வெளில வந்துடக்கூடாது அப்படின்னு எதுவும் இந்த கொலை செய்யப்பட்டுதாங்கிற ஆங்கிள்லயும் நம்ம பார்க்க வேண்டியது. இன்னொரு விஷயம், இது வந்து துறை சார்ந்து பார்த்தோம்னா இது வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் கட்டுப்பாட்டில் போலீஸ் துறை இருக்கு இல்லையா? அப்ப அவர் இது குறித்து ஏதாவது பேசியிருந்தாலும் நிச்சயம் திங்கக்கிழமை ஏதாவது பதில் சொல்லுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தா கூட இது கொஞ்சம் முறையா இருந்திருக்கும்ல. சென்சிட்டிவான மேச உடனே வந்து அவர் அட்ரஸ் பண்றாங்க முதல்வர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்ல. ஆனா அவர் வாய் திறக்கவே இல்லையே. சம்பந்தம் இல்லாத உயர்கல்வித்துறை, நீ சொன்ன மாதிரி உயர்கல்வித்துறை பேச வேண்டியதை கூட பள்ளிக்கல்வித்துறை பேசாருன்னா அது இது எப்ப என்ன நடக்குது? அப்ப அதுக்கான என்னப்பா இது அவங்க அப்பா அம்மா இப்ப நாங்க விட மாட்டோம், எந்த எல்லைக்கும் போய் நாங்க நீதி வாங்க விட மாட்டோம் சொல்லி அரசுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இல்ல அது அவரு பேசிட்டாதான் பிரச்சனை இல்லையா? அவர்தான் பேச மாட்டோம் இல்லையா? அவருக்கு வேறதான் நாங்க 4 பேரு பேசுவோம்னு முட்டு கொடுக்கறதுக்கு 4 பேர் வந்து நிக்கிறாங்களே. என்னன்னா இப்ப சமீபமா சில விஷயங்கள் வைரல் ஆகிட்டு இருக்குது. அவர்கிட்ட எந்த துறையுமே இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. என்ன சொல்றீங்க? எனக்கு எல்லாம் நான் திரும்ப கேட்டேன், காவல்துறையும் அவர்கிட்ட இல்லையான்னு கேட்டா அதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இது முழுக்க தகவல் துறையா, தகவல் தமிழ்நாடா இருக்கிறதுனால எந்த தகவல் எல்லாமே தகவலா இருக்குது. எதுவும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா இல்ல. எந்த துறையுமே முதலமைச்சரிடம் இல்லை அப்படின்னு தான் நான் தகவல் கேள்விப்பட்டேன். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதாவது அவர் என்ன பண்ணுவாருன்னா எஸ்ஆர் சொல்லுவாரு, தேவைப்பட்டா கையெழுத்து போடுவாரு. இதுதான் அவர்கிட்ட இருக்கிறதாக இப்போதைக்கு நமக்கு தகவல். அந்த அடிப்படையில் பார்த்தா போலீஸ் துறையுமே அவர்கிட்ட இருக்காங்கன்னு தெரியல.
சரி, அது இருக்கட்டும். அதை தாண்டி இந்த விஷயத்த வந்து ஒரு கல்வி விஷயம். இப்ப வந்து தமிழ்நாட்டுல டெய்லி கொலைகள் நடக்குதுங்க, டெய்லி கூலிப்படை கொலைகள் நடக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்லுங்க, போன 4-5 நாள்ல மதுரையில மட்டும் 6 கொலை நடந்திருக்குது. கூலிப்படை கொலைகள் 6 கொலைகள் நடந்திருக்கு. அதை பத்தின டீட்டெயிலே இன்னும் வரல. அவ்வளவு கொலைகள் நடக்குது. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல வந்து நைட்ல போய் கொலை பண்ணிட்டு அதை ரீல்ஸா எடுத்து வெளில போடுறாங்க. சுத்தியலாலே அடிச்சு கொண்டு இருக்காங்க ஒரு பயல. இப்படி ஏகப்பட்ட கொலைகள். நேத்தியே இன்னைக்கு அம்பத்தூர்ல ஒரு பெண்ணு விரட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அம்பத்தூர்லங்க, தலைநகர்ல ஒரு பெண் ஓட விரட்டி கொலை. சிங்கப்பெண் படை எங்க போச்சு? சிங்கப்பெண் இருக்குதான்னு அந்த பொண்ணுக்கு தெரியுமா? கொலை செய்யப்பட்ட பொண்ணுக்கு சிங்கப்பெண்ணுக்கு அவங்க ஏன் வந்து தகவல் கொடுக்கல? ஏன் சிங்கப்பெண் காப்பாத்தல? இப்படிலாம் கேள்வி வருது. இவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் டெய்லி போயிட்டு இருக்குது. அதுல ஒரு பிரச்சனையை ரொம்ப சென்சிட்டிவா எடுத்து, ஏன்னா இதுல மாணவர் பிரச்சனை, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சென்சிட்டிவ் பிரச்சனை. இது இப்படி, ஏன்னா இது வரைக்கும் வந்து கஞ்சா பழக்கம் காலேஜ்ல இருக்குது, கஞ்சா பழக்கம் இப்ப ஸ்கூல்ல இருக்குன்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். இது ஒரு ஸ்கூலுக்குள்ளே ஒரு கஞ்சாவுக்குள்ளே ஒரு கோஷ்டி பிரச்சனையா மாறுது. ஸ்கூலுக்குள்ளே கஞ்சாவுக்கு ஒரு கோஷ்டியா மாறுறது இருக்குதுல்ல, அது இன்னும் ஒருபடி மேல போய் ரொம்ப உக்கிரமான ஒரு இடத்துக்கு போகுது. அதை வந்து எதிர்கட்சி அட்ரஸ் பண்றாங்க. அதை வந்து உடனடி இதுக்கு 4-5 நாள்னு தெரியல. அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண்ணுக்கு பாலியல் செயல் நடக்குது, யார் அந்த சார்னு கேட்க தெரியுதுல, அது உடனே கேட்க தெரியுதுல, எங்களுக்கு சாரி வேணாம் நீதி வேணும்னு கேட்க தெரியுதுல. அப்ப இந்த பிரச்சனையில மட்டும் என்ன ஒரு வாரம் உங்களுக்கு என்ன டைம் தேவைப்படுது? நான் கேட்கிறேன். அந்த பொண்ணுக்கு அது பாலியல் சீன்ல நடந்தது, ஹராஸ்மெண்ட். இது கொலை நடந்திருக்குது, கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ரொம்ப அதோட ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அதை வந்து நீங்க 4-5 நாள் கழிச்சுதான் பேசவே செய்வீங்கன்னா என்ன? அப்ப எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க? இப்ப என்னன்னா முழுக்க மூடி மறைச்சு ஒரு போலியான முகத்தை காட்ட வேண்டும். இந்த அரசுக்கு வந்து ஒரு விஷயத்த அட்மிட் பண்றதுல ஏத்துக்கிறதுலதான் முதல்ல துணிச்சல் வேணும், தைரியம் வேணும். ஒரு விஷயத்தை ஏத்துக்கிட்டு நீங்க சரி செஞ்சாதான் அதுதான் துணிச்சலான விஷயம். அது இல்லைன்னு மறைக்கிறதுனாலயோ அது இங்க கிடையாதுன்னு சொல்றதுனாலயோ அது வந்து நின்று போறது இல்லை. ஏன்னா நிச்சயமா எல்லா விஷயங்களும் வெளியே வரும். இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன யுகத்துல எதையும் நீங்க மறைக்கலாம் முடியாது. உங்களை தாண்டி பூதாகரமா அது வந்து நிற்கும். அன்னைக்கு நீங்க பள்ளியில் சிட்டு நிக்கணும், அன்னைக்கு நீங்க கூனி குறுகி வெக்கப்பட்டு நிக்க வேண்டியிருக்கும். அதனால இந்த மாதிரியான விஷயங்களை, தள்ளியான விஷயங்களை விட்டுட்டு நேர்மையாக அந்த விஷயத்தை அணுகி அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கண்டுச்சுன்னா அரசுக்கு நல்லது. இல்லைன்னா இது எதிர்கட்சி இந்த கேஸை எடுத்து நடத்தி இது அரசியலா மாற்ற வேண்டிய இடத்துக்கு வரணும். எதிர்கட்சி தான் நடத்தணும். நீங்க வந்து இத செவி மடுக்கல அப்படின்னா எதிர்கட்சி அரசியலா தான் செய்ய வேண்டியிருக்கும். அந்த இடத்துக்கு தான் கொண்டு போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க இவ்வளவு தூரத்துக்கு காத்துறமா குறிப்பா முதல்ல விமர்சனம் வைக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு சட்டசபை இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது ஒரு நீதித்துறை அமைச்சர் வந்து பாட்டு பாடுறாரு, கருணை இருந்தால் பலன் இருந்தால் தலைவனாகலாம் அப்படின்னு பாட்டு பாடுறாரு. ஒரு கதை சொல்லியாச்சு, ஒரு கோட் சொல்லியாச்சு, ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடிடுறேன் புரட்சி தலைவர் நினைவாக, வித் யுவர் பர்மிஷன்ஸ். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம். இவ்வளவு சீரியஸா இருக்கும்போது பாட்டு பாடுறாரு. இன்னொன்று கடந்த கால நேற்று நடந்த நிகழ்வுக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு மன்னிப்பு கேட்டுவிடவா நான் கற்றுக்கொள்கிறேன், தேற்றிக் கொள்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப நடக்கிற சம்பவங்கள் இருக்கும் பொழுது அமைச்சர்கள் இப்படி பாட்டு பாடி முதல்வரை துதிப்பாடுவது எப்படி சேர்த்து புரிஞ்சு? அடிச்சு அடி அப்படி நேர்த்தி அடி வாங்க அடி நேர்த்தி அப்படி. அதனால வந்து அவரு சாஃப்ட் டோனுக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். நேத்தி அவர் பேசும் பொழுதே கொஞ்சம் அவர் வந்து நிதானம் தவிர்த்தாருன்னா அங்கேயே கட்டை எடுத்து உருட்டு கட்டை எடுத்துருப்பாப்புல அவரு. இதெல்லாம் அந்த டேபிள் உடைக்க போட்டுருக்கோம். அந்த ஸ்டேஜ் அவன் அவ்வளவு உக்கிரமா போயிட்டாரு. மைக் அப்படி அடிக்கிறாரு. அதாவது இவங்க எல்லாம் வந்து இப்படி வந்து ரொம்ப பொறுப்பு இல்லாம இருக்கிறாங்க, ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கிறாங்க. தாவிக்காரங்க பொதுவெளியில கேட்டா எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம எல்லாரும் இருந்தோம். சரி, சட்டப்பேரவையிலாவது போயிட்டாங்கன்னா அங்க பதில் சொல்லியே ஆகணும், அங்க மழுப்ப முடியாது, அங்க வந்து நீங்க இப்படிலாம் ஒதுக்கிட்டு போக முடியாதுன்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா சட்டசபையில போயே இவங்க வெளியில இருந்த மாதிரியே இருக்கிறாங்களே, எந்த பதிலும் சொல்றது இல்ல, எதுக்கும் பொறுப்பா நடந்துக்கிறது இல்ல, இந்த மாதிரி கோவப்பட்டு
நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அது நேற்று அவர் பண்ணது ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளானது. ஆமா. அது வந்து இன்னும் விமர்சனம் ஆயிருக்கணும், அது வந்து பேசப்பட்டிருக்கணும். அது ரொம்ப முக்கியமான சர்ச்சை. ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து என் மதம் தான் தெரியுது, என் மதம் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துங்கிற அளவுக்கு பேசுறாப்புல. பிஜேபி நம்ம வந்து கண்டிக்கிறோம்னா அதே நேரத்தில் இதையும் நம்ம கண்டிக்கணும். பிஜேபி சொல்றதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நான் பான் கிறிஸ்டியனுங்கிறாப்புல. அது எப்படி பான் கிறிஸ்டியன் ஆக முடியும் புரியல. எப்படி பான் கிறிஸ்டியன் ஆக முடியும்? ஒரு பான் கிறிஸ்டியன் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு 2 குழந்தை மாறிடுச்சுன்னா நீங்க என்ன பான் கிறிஸ்டியன், நீங்க என்ன பான் முஸ்லீம்? என்ன அடிப்படை அறிவு இருக்குது? அது நான் கேக்குறேன். பான் கிறிஸ்டியன் தான் வசந்தவனா, அப்ப கன்வெர்டட் கிறிஸ்டியன் என்ன தாழ்ந்தவனா? என்ன பேச்சு இதெல்லாம்? இது அவ்வளவு இருக்குது, பேச வேண்டியது அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. ஏனோ தெரியல எதிர்கட்சிகள் இதை வந்து சால்வ் ஆக்கிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இது வந்து நிச்சயமா இது வந்து பெரிய பிரச்சனை பண்ணணும்னு சொல்லல, ஆனா இதை பத்தி பேசியிருக்கணும், நம்ம விவாதம் பண்ணிருக்கணும் எல்லாருமே. எந்த அடிப்படையில பேசுறாரு? ஏன்னா ஏற்கனவே இந்த அரசு மேல பல விமர்சனங்கள் இருக்குது. வந்து ஒரு சார்பா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதெல்லாம் நேற்று சேர்த்து பேசியிருக்கணும். அந்த அடிப்படையில தான் அவர் பேசுறாரா? சாதாரணமா இருந்த ஜோசப் விஜய்ன்னு சொல்றாரு, என்ன அடிப்படையில் சொல்றாரு அவரு? அப்படிலாம் ஒரு விஷயம் அப்படில இருந்து பேசப்பட்டது. அந்த அடிப்படையில தான் இதை பார்க்கணுமா அப்படிங்கிற இடத்துலயும் நம்ம பார்த்திருக்கணும். இன்னைக்கு என்ன சொல்றாப்புலன்னா, அவர் எந்த இடத்துல கன்வின்ஸ் ஆயிருப்பாருன்னா, பிடிஆர் சாரையும் என்னையும் ஒன்னா வச்சு பேசுறாங்கிற இடத்துல ஒரு குஷி ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி சரி. ஆமா, பிடிஆர் சார் மாதிரியே வந்து எனக்கும் பிடிஆர் 25 வருஷம் அமெரிக்காவிலே இருந்து வாழ்ந்தவர். அவரோட பிராக்டிஸ்ங்கிறது வேற. இவரு பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கதான், திருவாரூர்ல தான் வளர்ந்துருக்காரு. கடைசியில அவரு திருவாரூர் வளர்ந்து திருவாரூர், பாண்டிச்சேரி, சென்னையும் தான் வளர்ந்துருக்காரு. இதுல எங்க இருந்து அவருக்கு பீட்டர் இங்கிலீஷ் வந்ததுன்னு தெரியல. ஏங்க, அதாவது கெட்ட வார்த்தை வரும்போது உங்களுக்கு ஈஸியா வந்துருது, ஏன்னா பேசும்போது உங்களுக்கு வந்து தமிழ் வருது. ஆனா பார்த்து படிக்கும் போது எப்படி உங்களுக்கு மிஸ் ஆகுது எனக்கு தெரியல. எவ்வளவோ தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட உறுப்பினர்கள் அந்த சட்டசபையில இருந்திருக்கிறாங்க. ஏங்க இப்ப கூட நியூஸ் வருதுங்க, மலையாள குளச்சல் எம்எல்ஏ நினைக்கிறேன், அவர் பேர் பிரவீன் நினைக்கிறேன். அவரு மலையாளத்துல எழுதி வச்சுதான் தமிழை படிச்சிருக்கிறாரு. இந்த நேர்த்தி இந்த நாளோ உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா அதெல்லாம் பண்ணி நீங்க எதுல வச்சு தங்கிலீஷ்ல எழுதி வச்சு போட்டீங்க. எங்களுக்கு தமிழ் புரியணும், கடைசியா கடைக்கோடி தமிழனுக்கும் நீங்க பேசுறது புரியணும். உங்களோட பீட்டர் இங்கிலீஷ் எங்களுக்கு தேவை கிடையாது. நீங்க உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி வேணா வச்சுக்கோங்க. அது நீங்க எங்களுக்கு வேலை செய்ய போயிருக்கீங்க, எங்களுக்கு வேலை செய்ய போன இடத்துல எங்களுக்கு புரியுற மாதிரி தான் பேசணும். அப்படின்னு அப்படி பேச முடியாதுன்னு சொன்னா நீங்க வெளில போயிடுங்க, நீங்க ராஜினாமா கொண்டு போயிடுங்க. அவ்வளவு அதுப்பெல்லாம் இங்க நம்ம காட்டக்கூடாது அப்படின்னு சொன்னதுமே யாரோ அட்வைஸ் பண்ணிருக்காங்க அவருக்கு. எப்பா எல்லாரும் இப்படிதான்ப்பா இருக்கிறாங்க, அவருக்கே இந்த பிரச்சனை இருந்துருக்கு. அவர்லாம் பிடிஆர் மேல விமர்சனம் வைக்கப்ப அவரு வந்து எந்த நெருடலும் காட்டல, எந்த எதிர்வினையும் காட்டல. மாறாக அதை வந்து சேலஞ்சா எடுத்துக்கிட்டு அதை சரி பண்ணிக்கிட்டாரு. இன்னைக்கு அவர் சொற்பொழிவு வாட்டுற அளவுக்கு தமிழ்ல வந்துட்டாரு. அவரு தமிழ் இங்கிலீஷே கலக்கிறது இல்லை. அவர் பேட்டி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப கான்சியஸா பண்றாரு, அந்த விமர்சனத்தை எதிர்கொண்டாரு. அப்ப அது மாதிரி நீங்க எதிர்கொண்டிருக்கணும். அவர் சரியான ஆளா இருந்தா மைக்க உடைக்கிறதும் திமிர்த்தனமா பேசுறதும் இருந்தா எப்படி? ஸோ அந்த இடத்துல வந்து அவர் வந்து புரிஞ்சு வந்திருக்கிறாரு, இறங்கி வந்திருக்கிறாருங்கிறது நம்மளுக்கு ஓகே தான், சந்தோஷம்தான். அது வரையும் நம்ம வந்து ஆனா பாட்டு பாடுறது ரொம்ப ஜாலியா இருக்கிறது அப்படிங்கிறது தெரியல, எந்த அளவுக்கு அது தெரியல. ஏன்னா நீங்க வந்து சாதிக்கிற அளவுக்கு ஒண்ணுத்தையும் நீங்க பண்ணிடல, ஒண்ணும் கிழிச்சிடல. என்ன எல்லாம் டவுன்ல போகுது, எல்லாம் ரிவர்ஸ் ஆகுது. திரும்ப தமிழ்நாடு வந்து 30 வருஷத்துக்கு பின்னாடி போற மாதிரியே நம்மளுக்கு தோணிட்டு இருக்குது. இந்த நேரத்துல நீங்க பாட்டு பாடி காலை தூக்கி விட்டுருக்கிற அளவுக்குலாம் இங்க ஒன்றும் நடந்துடல. வேலையை பார்க்கறதுதான் நல்லா நம்மளுக்கு தோணுது. ஓகே, உங்க விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுவிடு. விவாத சொல்ல அறக்கலத்து நேரம். ரொம்ப நன்றி.